அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேர் அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமுடன் வளர்க்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள். மானசீகமான வாழ்த்து அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்பு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த தலைப்பு வந்து மறுமணம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். இந்த மறுமணம் அப்படின்ற கூடிய ஒரு நிகழ்வுக்கு கிரகம் எப்படிலாம் நமக்கு சுட்டிக்காட்டுதுன்னு பார்ப்போம். மறுமணத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான பாவங்கள்ல 4வது பாவமும் 11வது பாவமும் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த 4வது பாவமும் 11ஆம் பாவத்திற்குரிய கிரகங்கள் தான் மறுமணத்துக்கு நம்மளை வழிநடத்தி செல்லும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைவதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது 6வது வீடு, 10வது வீடு, 8வது வீடு. இது இந்த மூணும் முதல் திருமணத்துல தோல்வி அடைகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அதுல 6வது வீடு, 8வது வீடு, 10வது வீடு, இது ஒரு சின்ன லக்கணத்தையும் சேர்த்து ஒருத்தருக்கு ஈகோ வரணும் அப்படின்னு லக்கணத்துல கூடிய கிரகம் தான் ஈகோ கொடுக்கும். உதாரணமா லக்கணத்துல சந்திரனோ சூரியனோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க கணக்கு அந்த யாரை கட்டுறாங்களோ, உதாரணமா ஒரு பொண்ணுக்கு லக்கணத்துல சூரியனோ சந்திரனோ இருக்கு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு திருமணம் பண்றவருக்கு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா நடவடிக்கை என்னன்னு எரிச்சல் இருக்கும். அப்ப லக்கணத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த ஆப்போசிட்டுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கும். அதனால அது ஒரு முக்கியமான காரணமா. இப்போ 1, 6, 8, 10 பாவங்கள் மறுபடியும் அந்த முதல் திருமணத்தில் வரக்கூடிய கசப்புணர்ச்சியையும் அதனால வெளியேறக்கூடிய தன்மையில அதான் அதிகமா இண்டிகேட் பண்ணும். ஒரு உதாரணம் பார்த்துக்கோ. ஒரு 7வது பாவத்திலையும் 8வது பாவத்திலையும் ரெண்டுலையுமே ஒரு தீய கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு மகர்ல கணிஞ்சாலும் 6வது வீட்டுல வந்து புதன் இருக்காரு, வக்ர புதனாவே இருக்குது. 8வது வீட்டுல கேது இருக்கு அப்படின்னா 6வது வீட்டுல ஒரு வக்ர கிரகம் இருக்கு, 8வது வீட்டுல ஒரு கிரகம் இருக்கு. 7வது வீட்டுல எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அந்த ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா 2 வக்ர கிரகம் இடையில இருந்துட்டு அந்த 7ஆம் பாவம் பாதிக்கப்படும். இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் இல்லை இவர் எவ்வளவு நல்ல செயல் செஞ்சாலும் அந்த எதிராளிக்கு அல்லது கூட வாழ்றவருக்கு அந்த செயல் சரியா போய் சேரும். அப்ப அதாவது நம்ம கத்திரியோன்னு சொல்லுவோம். இந்த 2 விதமான கத்திரியோகத்துல இந்த ரெண்டும் ஆப்போசிட்ல போறதுன்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டும் வேற வேற சைட்ல போறதுன்னு இருக்குது. ஒரு சைட்ல வர்றது ஒரு சைட்ல வெளியில போறதுன்னு இருக்கு. உதாரணமா 2லயுமே பாவகரம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். அந்த 2லயும் பாவகம் நடுவில் இருக்கு நசுக்குதுன்னு. அப்ப முதல் திருமணத்துல கசப்பு வருது அப்படின்னா 6, 8ல இருக்கக்கூடிய ஒரு தீயமான கிரகங்கள் தான். ஆனா 7வது பாவத்தை திருமண வாழ்க்கையை அது கசப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாகும். தசாபுத்திகள்ல 6வது பாவமும் 8வது பாவமும் 10வது பாவமும் ஒன்றாகும். இந்த நாடு நிற்கக்கூடிய கிரகங்கள்ல தசா புத்தி அந்த 3 வரும்போது பிரிவு நிற்கும். இதெல்லாம் பிரிவு. எப்ப சார் மறுமணம்? ஒரு காலத்துல 4ஆம் அதிபதிக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், எவ்வளவு நல்ல கிரகங்களுடைய சேர்க்கையை பாதுகாப்போம், அது இந்த அளவுக்கு மறுதிருமணம் வேகமா இருக்கும். இந்த 4வது வீடு திருமணம் பண்ணி வைக்கிறது அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி, இவங்க பெரியவங்க பார்த்து ஏற்படுத்தக்கூடிய திருமணம். இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தாண்டி பாதுகாப்புங்கிறதையோ நலங்கிறதையோ பண்றாங்க. 11ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு மறுதிருமணம் பண்றாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஒரு பொண்ணுனா பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பையனா பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த நாடும் பதிலும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிடுச்சுன்னா அந்த திருமணம் அந்த வீட்டுக்கு ஒரு ஒரு மணமகனை கூட்டிட்டு வர்றதுக்கு பல மகனையோ மருமகளுக்கு பல மகளுங்கிற உணவையோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு. அப்ப மறுதிருமணத்தை பற்றி எப்ப கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும்னா 4வது பாவத்துல யார் இருக்கான்னு பார்க்கணும். ஒண்ணு. 11வது பாவத்துல யார் இருக்கான்னு. இந்த 2லயும் சுபகிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கண்ணு மூடி பண்ணுவோம். சுபகிரகம் இல்ல பாவகிரகம் இருக்கு. கோச்சாரத்துல ஒரு நல்ல கிரகம் வந்து அந்த பாவத்தை சமப்படுதான்னு பாருங்க. அப்பதான் அந்த திருமணம் அவங்களுக்கு மேலும் சிறப்படை வைக்கிறது. சார் 4ல ராகு இருக்கு சார் அப்படின்னா அந்த ராகு நிற்கிற புள்ளியை கடந்து அந்த இடத்துல ஒரு சுக்கரனோ இல்ல வளர்வை சந்திரனோ புதனோ குருவோ பயணிக்கக்கூடிய காலத்தை மருதுமணம்னா தோல்வி தராது. இல்லைன்னா அந்த மருதுமணமும் கசப்பு கொடுக்கும். ஸோ மறுதிருமணம் அப்படிங்கிற இடத்துல நம்ம மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும்.
4வது பாவமும் 11ஆம் முக்கிய பங்கு வகிக்குது. ஏற்கனவே திருமணம் செய்த நபரையே திருமணம் பண்ணா அதுக்கு முக்கியமான பாவம் 3ஆம் பாவமும் 9ஆம் பாவம். இப்ப மறுமணத்தை கேட்கறவங்க இன்னொரு கேள்வி இருக்கும். அப்ப நான் திருமணம் பண்ணிக்கிற போற ஒருத்தர் ஏற்கனவே திருமணம் ஆனவரா இருப்பாரா, இல்ல திருமணம் ஆன பொண்ணா இருக்குமா, கையில குழந்தை இருக்குமாங்கிற கேள்வி வரும்போது 3ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்க்கும். அடுத்தவருடைய குறைபாடுகள் எதுவா இருந்தாலும் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிற்கக்கூடிய பாவம் 3, 9. அப்ப நம்ம கவனிக்கிறது பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு கூட்டிட்டு போறது 4, 11. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இல்லை நிறுத்திக்கிறது 3, 9. அப்ப அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை தேடணும்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த பொண்ணோட லக்கணத்துக்கு 3ஆம் பாவத்துல யார் இருக்கா, 9ஆம் பாவத்துல யார் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த பையனை அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். அது கல்யாணத்துல கொண்டு விடணும்னா 4, 11 சம்மதிச்சாம தான் திருமணம். சோ மறு திருமணம் அப்படிங்கிறது இத்தனை விஷயங்கள். முதல் திருமணத்துல தோத்துட்டாங்க அப்படின்னா மறு திருமணத்தை கூடுதல் கவனம் எடுத்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம போயிடக்கூடாது. அப்ப அதுக்கு நம்ம கூடுதலை பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது பக்கத்துல ஒரு பிரச்சனை சாட்டையும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பையன் சரியான ஆளா, ஏன்னா வர்ற கர்மா ஏற்கனவே நடந்த சம்பவம் மறுபடியும் அதே மாதிரி சம்பவத்தை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியத்துவம் ஆகும். இது யாருக்கு ரொம்ப அதிகமா நடக்கும், உபயலக்கணத்துக்கு நடக்கும். சோ உபயலக்கணக்காரங்களுக்கு நீங்க மறுபிரமணத்தை பத்தி பார்க்கும் பக்கத்துல ஒரு ஒரு கோச்சாரத்தையோ இல்ல ஒரு பிரச்சனை ஜாதத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற வேலை சரியான நாமளே சரி செஞ்சுக்கிறது சிறப்பு. இப்ப இது ஒரு வகுப்புல சொல்லும் போது ஒருத்தர் கேட்கிற 4ஆம் இடத்துல நீசகரமாக தான் இன்னொரு கேள்வி கேட்கிறார். உதாரணம் ஒரு மகர லக்னம் 4ல சனி நிமிஷம், இல்ல ஒரு கடகலக்கணம் 4ல சனி நிமிஷம், இப்ப மறுபிரமணம் இல்லை. இந்த 4ஆம் இடத்துல குடிக்கிறது எப்படி இருந்தாலும் மறுபிரமணத்துக்கு உதவி செய்யும். நீசமா இருந்தானே வேற வழி இல்லைன்னு கட்டுற மாதிரி இருக்கும். சொன்னா இது சரியான சம்பந்தம்னு பண்றோம். ஆனா ரெண்டுமே செயல் ஒண்ணுதான். அங்க அவங்களுடைய மனநிலையை அது பிரதிபலிக்குது. அதுதான் முக்கியமான பங்கு. சோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறத இல்ல ஒரு ஆத்மார்த்தமான நட்புங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இப்படி கவனிக்க வேண்டிய விஷயம் 2 பேருடைய சூரியன்ஸும் கொஞ்சம் தூர அளவு ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து கிட்டத்தட்ட பொண்ணோட ஜாதகத்துல சூரியன் சுக்கரன் தூர அளவு ஒரு 35ல இருந்து ஒரு 40 இருக்குன்னா பையனோட சுக்கரன் சூரியன் அளவு 34 வந்து ரொம்ப சிறப்பு. பொண்ணுக்கு சூரியன் சுக்கரன் தூர அளவு ஒரு 15 இருந்து மாப்பிள்ளைக்கு 42 இருந்து வச்சுக்கோங்க, அங்க அந்த உறவும் கசப்பு. இப்போ மறுதிருமணத்துல கசப்பே வரக்கூடாதுங்கிறது இந்த 3வது விதியை சிறப்பா கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிகேஸ்ட் என்ன சொல்லணும், எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் ஒண்ணு நம்ம வெளிப்படுத்துறோம். உண்மை ஏற்கனவே ஜோதிடம் தெரியும்னா உங்க ஜாதகங்களை மறுதிருமணம் நடந்த ஜாதகங்களை எடுத்து செக் பண்ணி பாருங்க. அனுபவத்தில் பயன்படுத்தி சரி என்று ஒப்புமைப்படுத்தப்பட்ட ஜாதகத்தை வகைப்படுத்திய இடத்துல வந்த விதியை தான் சொல்றோம். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். நம்ம வீட்லயே யாரையும் ஒருத்தர் அப்படி இருக்காங்க, அவங்க திருமண பொருத்தம் பார்க்கறது நம்ம இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் போறது கூடுதல் பாவம். ஸோ நம்ம 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 குடும்பத்துல தவறு நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அத்தனையும் பயன்படுத்தலாங்கிறத ஜோதிடம் காட்டக்கூடிய உணர்வு. இந்த நம்ம ஜிகேஸ்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ஒரு அருமையான பேட்டர்னை தயார்படுத்தி அந்த ஃபார்மேட்டுக்குள்ள படிச்சா போதும் அப்படின்னு ரொம்ப காலத்தை விரைவுபடுத்தாம கடுமையான விதிகளை கொடுத்து காலத்தை சிரமப்பட்டாம சிம்பிளிஃபையா ஜிகேனா ஒரு சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. ஸோ அப்படி படிக்க விரும்புறப்ப கீழே நம்பருக்கு வந்து பண்ணலாம். டிசம்பர் 31 புதிய பேச்சு நடக்கிறது. படிக்க விருப்பம் இருக்குங்க படிக்கலாம். அந்த அடிப்படை படிச்சீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஏற்கனவே நான் படிச்ச கசா பொண்ணுன்னு ஒரு முறையான ஒரு ஆசிரியர் படிக்கிறது கூடுதல் பலம். அந்த வகுப்பு நானே நடத்துவேன். ஸோ உங்களுக்கு அது இன்னையெல்லாம் என்னெல்லாம் அது இருக்கோ அதை கூட கிளாரிட்டி பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது இல்லாம என்ன ஜோகத்துல அவங்க இருக்கிறாங்க சிறப்பு வகுப்பு வேணுங்கிறதுக்காக நம்ம ஆன்லைன்ல டிசம்பர் 26, 27 முன்னாலும் இருஜாத கூட்டுகளின் ஒரு வகுப்பு நடத்துறோம். வர்க்க சக்கரம் அப்படின்னு சொல்லி ராசி சக்கரவுடைய நிறைய டிவிஷன் வர்க்க சக்கரம் அப்படிங்கிறது ஒரு வகுப்பு பண்றோம் சென்னையில ஜனவரி 5, 6, 7 இந்த 3 நாளும் நடக்க காத்திருக்குது. நேரடி தொகுப்பது அது இன்னும் கூடுதலா இருக்கும். ஒரு ஒரு அறிவு உயர உயர உங்களோட பல அறிவாகும். எப்படி வரப்பு உயர நீர் உயருமோ அந்த அறிவு உயர நம்மளோட தன்மை உயரும் நிதர்சனமாகும்னா எவ்வளவு படிச்சாலும் ஜோதிடத்துல தகும் அந்த அளவுக்கு உங்க உயரம் அதிகரிச்சுக்கிட்டே வரும்.
அதனால படிங்க, படிக்கிறதுக்கு எந்த சுதந்திரம் பட வேணாங்க என்ற அபிப்பிராயம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல ஆண்டவன் திரு மகாகணபதி அனைவருக்கும் அனுகிரகம் செய்யட்டும். அனைவருக்கும் எனது மான் சிறந்த வாழ்த்துக்கள். வணக்கம்.